Recording in progress. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. அது ஜீவனுள்ள தேவாலயம், தேவன் தங்கும் உள்ளம். அது ஜீவனுள்ள தேவாலயம், 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 இது தேவாலயம், 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 இது தேவாலயம், இது தேவாலயம். ஆமீன், ஆமீன். இன்று 20ஆம் தேதி 7ஆம் மாதம், 20ஆம் தேதி ஆடி மாதம், 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக. ஆமேன், ஆமேன். நிறைய நாளுக்கான வசனம், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று சங்கீதம் 136:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் நம்மோடு உள்ளது. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 4:5, எரேமியா 10 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும், மத்தேயு 21ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர் இணைந்திருக்கிறார். அவர் வழி நடத்துவார். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்துவார். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர்களையும் வரவேற்போம். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், சௌரி சாந்தி அவர்கள்
நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் அதே வேளையில் இரவு வேளையிலும் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்கு மாலை வணக்கங்கள் இரவு வணக்கங்களை கூறுவோம். இந்த வேளையிலும் ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியார் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனுடன் வழி நடத்த பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதபடி அவிசுவாசம் அவர்களை மேற்கொண்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்முடைய அவிசுவாசத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நல்லபடி நாள் இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, சொல் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணமும் உண்டு அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. நாங்கள் இயேசு மேல் நம்பிக்கை வைப்போமாக இருந்தால், விசுவாசம் வைப்போமாக இருந்தால் ஜீவனைத்தான் நாங்கள் பேச முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜீவனைத்தான் பேசுவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான நெகட்டிவ் எண்ணங்களையும், ஹல்லேலூயா, எதிர்மறையான எண்ணங்களையும், சத்துரு கொண்டு வருகின்ற எத்தனையோ காரியங்களையும் நாங்கள் இயேசு என்கிற ஜீவனுள்ள அந்த வார்த்தையை கொண்டு அதை நாங்கள் முறியடிப்போம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு முன்பாக அங்கே தாவீதுக்கு முன்பாக எத்தனையோ எதிரியான காரியங்கள் எல்லாம் வந்திருந்த பொழுதும் கூட தேவனுடைய கிருபையை நம்பி ஹல்லேலூயா அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லிட்டு, நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன் என்று சொல்லி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எத்தனையோ விதமான சத்துருவை அவர் முறியடித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், ஆனாலும் கூட கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை விட்டு அழிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள பாடல்களை பாடுவோம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோ தொடங்கியதே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோ தொடங்கினதே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையே தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கைகள், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே நம்மை பெருக செய்கிறவர். எங்களுக்கு வேறு விதமான சாட்சிகள் இல்லாவிட்டாலும் கூட வேதத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய சாட்சிகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற வேளையிலே தேவன் அவர்களை பெருக்கமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அன்னாள், பிள்ளை இல்லாத அன்னாள், மெலடியாய் இருந்தவள் தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றுகிறாள். ஹல்லேலூயா. ஒன்றல்ல, தேவன் அவளுக்கு கொடுத்தது அங்கே 2, 3 எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பெருக்கம் என்பது தேவனுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய கணிப்பிலே, தேவனுடைய எண்ணங்களிலே, தேவனுடைய நோக்கங்களிலே அந்த பெருக்கம் என்பது அது பெருக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பெருக செய்கிறவர். இந்த நாளிலே கூட எத்தனையோ காரியங்களிலே, அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசம் தேவன் அங்கே நம்மை அசைக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அப்படினால் தொடர்ந்து நாங்கள் அந்த பெருக்கத்தை குறித்து, தேவன் எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த பெருக்கத்தை குறித்து, அதை நாங்கள் அந்த ஜீவனுள்ள காரியங்களை குறித்து நாங்க சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே கூட நான் அங்கே சண்டே நம்முடைய சர்வீஸுக்கு போவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து நான் படிக்கின்ற வேளையிலே அற்புதமான அந்த எலியாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அங்கே பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே. ஹல்லேலூயா. எதை பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரோ அதை அந்த அவனோடு கூட இருக்கிறவர்களும் அந்த காரியங்களைத்தான் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊர்லயே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அங்கே அரசன் எவ்வழி குடிகளும் அவ்வழி என்று. அதுபடினால் குடும்பத்திலே, நம்முடைய சமூக வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே நாங்கள் எதை அங்கே வார்த்தையை பேசுகிறோமோ, எந்த காரியத்திலே தேவன் பேரில் நாங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ அந்த காரியங்களில் எல்லாம் தேவன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, சோத்திரமையா, மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் அங்கே 17ஆம் அதிகாரத்திலே. ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே இந்த வார்த்தையை நான் தியானிக்கின்ற வேளையிலே இந்த ஜீவன் என்கின்ற வார்த்தை என்னை ஆழமாக தொட்டது. இது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நேற்றைய நாளில் நான் உங்களுக்கு சொன்னேன், வசனங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த ரேமா வார்த்தை என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அது அந்த ஆழமாக எப்படி ஒரு தோண்டி அந்த மரத்தை நட்டு அது நல்லா கிளை பரப்பி அசையாமல் எப்படி இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தைகள் கூட நாங்கள் வாசிக்கலாம், படிக்கலாம் வேற. ஆனா அது ஆழமாய் நமக்குள்ளே போனால் அந்த வார்த்தை பாருங்கள் யாராலும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுபடினால் தான்
நேற்றைய நாளிலும் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு, தெரிந்த வார்த்தை தான். ஆனால் ஒவ்வொரு சத்துருவனுடைய அந்த தீக்கணைகள் நம்மை தாக்குகின்ற வேளையிலெல்லாம் இந்த வார்த்தை அப்படியே வெளியே வருகிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதே போல்தான் இந்த எலியா என்கிற வார்த்தை ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது அவர் உயிரோடு இருக்கிறார், அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவரை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி இந்த எலியா சொல்லுகின்ற வேளையிலே அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அந்த வார்த்தையை அங்கே அந்த சரபாத் என்கிற அந்த விதவை வீட்டிலே எலியாவை போஷிப்பதற்கு தேவன் அவனை அனுப்புகின்ற வேளையிலே அவள் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. அங்கே ஹல்லேலூயா. இங்க பாருங்கள், அதே 12வது வசனத்திலே, அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலியத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அனுபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் அபியாசப்படுத்துகிறோமோ அதை பிள்ளைகளும் நம்மை தொடர்ந்து அபியாசப்படுத்துகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஹல்லேலூயா, அவர் மேல் வைத்திருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்கள் விதைப்போம். இந்த விதவியானவளும் பாருங்கள், அந்த எலியா சொன்ன அந்த வார்த்தையை அவளும் சொல்லுகிறாள், கர்த்தராகிய தேவனுடைய ஜீவனை கொண்டு. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, அங்கே அதற்கு பாருங்கள், எலியா சொல்லுகிறார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே எலியா சொன்னதன் பிரகாரம் அங்கே தேவனுக்கு அவள் முதலிடம் கொடுத்தாள். தேவதாசனுடைய வார்த்தையை அவள் அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு அவள் மதித்தாள். ஹல்லேலூயா. அதே போல பாருங்கள், தேவன் அற்புதமான காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில செய்தார். அதே போலதான் அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் அங்கே பிறக்கக்கூடிய சூழ்நிலை எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவனால் மட்டும் செய்யக்கூடாத காரியம் அல்ல, அவனால் மட்டும் கூடாத காரியம் அல்ல. அவருடைய மனைவியும் பாருங்கள், சாராளும் என்ன செய்கிறாள், வயது சென்றவளாக இருக்கிறாள், அவளுடைய கற்பம் செத்து போயிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் அங்கே சூழ்நிலைகளை பார்க்காதபடி இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கின்ற தேவனுக்கு முன்பாக தேவன் பேரில் அவன் வைத்த விசுவாசம் அவனை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக கடக்க முடியாத ஆறாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நெருங்க முடியாத அக்கினியாக கூட இருக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்து அக்கினியை கடக்க பண்ணினவர், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து செங்கடலை கடக்க பண்ணினவர், எங்களோடும் கூட இருந்து அவர் பாதைகளை செவ்வியாக்குற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் 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 ஐயா ராஜா. ஹல்லேலூயா. இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே, ஆராதிப்பேன் 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 உம்மையே
இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. ஹல்லேலூயா. அவர் இருக்கின்றவராயிருக்கின்றவர். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், மோசே பார்க்கின்ற வேளையிலே அவன் தனக்குள்ளே அங்கே பாருங்கள், அவனுக்குள்ளே அந்த வல்லமையை அவனால் காண முடியாத சூழ்நிலையா இருந்தது. ஏனென்றால் அவன் நடந்து வந்த பாதைகள். ஹல்லேலூயா. அங்கே வனாந்திரத்திலே அந்த மாமனாருடைய கொஞ்ச ஆடுகளை வைத்து அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனபடினால் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கின்ற வேளையிலே அவன் படித்த பட்டங்கள், படிப்புகள், அவன் வாழ்ந்த சொகுசான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் துறந்து வனாந்திரத்திலே அவன் இருக்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு அவனை குறித்தே சந்தேகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்வேனா, தொடருவேனா, இந்த வாழ்க்கையை எப்படி நான் நடந்து கொள்ளுவேன் என்கின்ற சந்தேகம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பாருங்கள், தன்னால் அழைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்களை அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. ஆனபடினால் மோசேயை தேவன் அழைக்கின்ற வேளையிலே அவன் எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுகிறான். நான் வல்லமையற்றவன், நான் அங்கே வாக்கு வல்லமை இல்லாதவன், ஹல்லேலூயா, மந்தனாவு உள்ளவன், எத்தனையோ காரியங்களை அவன் சொன்னாலும் கூட அங்கே தேவன் அவனை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன வார்த்தையை சொல்லுவேன் சொல்லுகின்ற வழியிலே தேவன் அதற்கும் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் இருக்கின்றவராய் இருக்கிறேன். இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட தேவனுடைய தாசர்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதே அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் போதுமானவர், அதிகமானவர். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திரும்ப 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 அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை அசை போடுங்கள். எப்படி பாருங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய இலங்கை தேசத்திலே நாங்கள் இருக்கிற வழியிலே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யும் சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்த சம்பவங்கள் தான் இது. இதோ எங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லிச்சுன்னா அந்த காரியங்களை குறித்து அதுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஊர்ல நம்முடைய வீடுகளிலே காணப்பட்ட காரியங்கள் தான். ஆடுகளும் மாடுகளும் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து அசை வாடிக்கொண்டிருக்கும், அசை போட்டு கொண்டிருக்கும். அதே போலதான் ஹல்லேலூயா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஹல்லேலூயா. இருக்கின்றவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். தேவன் அதை பார்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நான் ஜீவனை அடைந்து ஆளுகிறேன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். அழிவில் இருந்து காக்கின்றீர். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர், சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரட்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர், சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரட்டை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீரட்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்.
அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா ராஜா. அப்பாவை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் நம்முடைய தேசங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே, விசேஷமாக இலங்கை தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ராஜா. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த கொலைவெறி எண்ணங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, லஞ்சங்கள், ஊழல்கள், ஆண்டவரே தேவனே, எத்தனையோ காரியங்கள் அப்பா ராஜா. நம்முடைய தேசத்தில நடக்கின்ற விக்கிர ஆராதனைகள் அப்பா ராஜா. எல்லாவற்றிலிருந்து தேவனே அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே, துன்மார்க்கர்கள் எதுவரைக்கும் துன்மார்க்கம் செய்வார்கள் அப்பா ராஜா. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதப்பா ராஜா. நீர் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே, ஒரு ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவரே அப்பா லோத்த பாதுகாத்த தகப்பனப்பா ராஜா. இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே ஆண்டவரே, எவ்வளவோ நல்ல ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அப்பா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறோம். அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே அந்த தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய் கர்த்தாவே, ஆண்டவரே இப்போ இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஆண்டவரே தேவனே அப்பா நல்ல தைரியத்தை, நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆண்டவரே சரிவர ஆளுகை செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஐயா, நாங்கள் தேசுகின்ற இந்த யூரோப் தேசங்கள், இந்த கனடா, அமெரிக்கா தேசங்களை உடைய சமூகத்தில நாங்கள் ஒப்பு தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, தேசத்திலே நடக்கின்ற அசம்பாவிதங்கள் அப்பா ராஜா. ஆண்டவராகி கர்த்தாவே, எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் எத்தனையோ மாற்றங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வந்த காலத்திலே இருந்ததை விட இப்பொழுது மாற்றங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதப்பா ராஜா. தேவனே, நேற்றைய நாளிலும் நான் குத்தப்பட்டிருந்த உடைகளிலே இருக்கின்ற மாற்றங்கள் அப்பா ராஜா. சில காரியங்களை பார்க்க எங்களால் சகிக்க முடியல தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே, இந்த உடை மாற்றங்களை கூட ஆண்டவரே உம்முடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, பொருளாதார காரியங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். இந்த போத வஸ்து கடைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவர் ஆகிய தகப்பனே, இந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ராஜா சரியான காரியங்களை நீங்க செய்யும்படி ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். இரக்கத்தின் பிதாவே, எங்கள் சந்ததிகளை நீங்கள் பாதுகாக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் உண்மை மட்டும் சேவிக்க ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவனே நியமங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவரே பின்பற்ற எங்கள் சந்ததிகளை உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தேசத்தின் அசங்கியங்களிலே சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவராகிய தேவனே எங்கள் ஜனங்களை, எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உண்மையே துதிக்கிறோமே, துதிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த தேசங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே தேவனே அமெரிக்கா, ஐரோப்பிய கல்ச்சர்களை உம்முடைய கரங்களுக்குள்ளே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா தகப்பனே. அப்பா தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே ராஜா. ஆண்டவரே, கனடியன் ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே யூரோப் சமூகத்தின் மத்தியிலும் ஐயா ராஜா, இந்த கலாச்சார கேடுபாடுகளிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுவிக்க அநேக ஜனங்கள் எழும்ப விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, லோத்து ஆண்டவரே தேவனே ஒரு நீதிமானா இருந்து மனதினால ஆண்டவரே
அப்பா ராஜா தேவனே, ஆண்டவரே தேவனே, சோதோம் கொமோரா ஆண்டவரே, அந்த தேசத்திலே அவன் மனதிலே வாதிக்கப்பட்டான் ஐயா. நாங்கள் இந்த தேசத்திலே இருந்தாலும் கூட ராஜா தேவனே, இந்த தேசத்தின் ஆண்டவரே தேவனே கேடுகளை குறித்து பார்த்து ஐயா ராஜா மனதிலே ஆண்டவரே தேவனே வாதிக்கப்படுகிறோம் தாப்பனே. எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ள விடமா செபிக்கிறோம் தாப்பனே. உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே, ஆண்டவரே அடைக்கப்பட்ட தோட்டங்களாயிருக்கு ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ரத்தத்தினால் ஆண்டவரே தேவனே கட்டப்பட்ட பிள்ளைகளாயிருக்க ஆண்டவரே, எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியம் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தரண்டை துதிகளையும் ஜெபங்களையும் பாடல்களையும் வேத வார்த்தைகளையும் வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக கர்த்தரை சித்தமான நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் திருச்சபைந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து கர்த்தரண்டை ஜெபங்கள் கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தை, காலை வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேளை கூடாக கடந்து செல்ல